ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். வைரத்தால் பாதிக்கப்படும் ஆண்கள். இன்றைக்கு உலகத்திலே மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டால் வைரம்தான். வைரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. கோடிக்கணக்கில் போகும். சில கேரட்டுக்கு அவ்வளவு விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக வைரம் உலகம் முழுதும் விரும்பப்படுது. ஆனா, அந்த வைரத்தோட ஒரு சீக்ரெட் ரகசியம் இருக்கு. அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியல. அந்த ரகசியம் தான் இந்த பதிவுல நான் சொல்றேன். ஆனா, அது 100% சரியாவே இருக்கும். ஆனா, வைரத்தினால நெறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதனால தான் வருது அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிராக்டிகலா லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை தான் அ அதுக்கான காரணம், அந்த பாதிப்புக்கான காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த வைரம் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப பேசுறேன். வைரம் இல்லாம பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை வந்து சரியா கூட இருக்கலாம். நான் வைரம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருந்தா அப்ப நான் சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கும். அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். பொதுவா வைரம் ஆண்களுக்கு தான் ஆக மாட்டேங்குது. ஆண்களுக்கு பிரச்சனைய குடுக்குது, ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த வீட்ல இருக்க பெண்களும் அதோட சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாங்க. ஆ அந்த விஷயத்த வச்சு நீங்க அப்படி பார்த்துக்கணும். பொதுவா ஆண்கள் தான் வைரத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. வைரக்கல் போட்டு இப்ப ஸ்டோனா போட்டிருப்பாங்க. சில பேர் வீட்லயே வச்சிருப்பாங்க. அ ஏன்னா, பெரும்பாலும் நான் இதுல சொல்லியிருப்பேன். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், அதேபோல பெரிய பதவியில இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு வருது அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அ இந்த மாரி பெரிய கோடீஸ்வரங்க வீட்ல கண்டிப்பா வைரம் வச்சிருப்பாங்க. பெரிய பதவியில இருக்கிறவங்கள்ட்ட வைரம் இருக்கும். இந்த மாரி ஆனா, அந்த வைரத்த வச்சிருக்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள், பல சோதனைகள், பெரிய இழப்பு. அதேபோல ஆண்கள் வைரத்த அவங்க நகையா போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கோல்டு ரிங்கோ அல்லது செயின்லயோ எதுலயோ அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்ப குடுக்குது. வ வ வைரங்கிறது பார்த்தீங்கன்னா, அது சுக்கிரனோட ஆதிக்கத்துல இருக்கும். சுக்கிரன்கிறது பெண்ண குறிக்கக்கூடியது. ஒரு பெண்ண சொல்லக்கூடியதான் சுக்கிரன். அதனால இந்த வைரத்த யூஸ் பண்ற ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பெண்களால தான் பிரச்சனை வரும். அதேபோல வைரத்த குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனா இருக்கிறதுனால பணத்தையும் சொல்லும். பெண்கள் பணத்தெல்லாம் சொல்லக்கூடியது சுக்கிரன். அதனால பண பிரச்சனை அவங்களுக்கு வரும். பண விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். பெரிய கடன உருவாக்கும். அந்த கடன கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டத்த குடுக்கும். சில பேருக்கு சிறைச்சாலை, கோர்ட்டு கேஸ் இந்த மாரியெல்லாம் கூட நடக்கும். வைரத்த வச்சிருந்தா இந்த மாரி பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கு நான் சில உதாரணங்களும் சொல்லிட்டு வரேன். பழைய காலத்துல தமிழ் சினிமால மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க தியாகராஜ பாகவதரு, பி.யு. சின்னப்பாங்கிற நடிகர். அவங்களெல்லாம் இப்ப மறந்துட்டாங்க. ஆனா அவங்க இருந்த காலத்துல அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது. அந்த அளவுக்கு புகழ் பெற்றவங்க பெரும் கோடீஸ்வரர்கள் தமிழ்நாட்டுல. இதுல பி.யு. சின்னப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே அவருக்கு யாரும் சொத்த விக்கக்கூடாது, அவரும் வாங்கக்கூடாதுன்னு தடையே போட்டிருந்தாங்க. அப்ப அவரு எவ்வளோ சொத்து வச்சிருந்திருப்பார். இத சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு மேடையில பேசியிருக்காரு. பி.யு. சின்னப்பாங்கிற சினிமா நடிகருக்கு தான் இந்த மாரி அரசாங்கமே சொத்து வாங்கக்கூடாது, சொத்து யாரும் அவருக்கு விக்கக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தாங்க. பெரிய தொழிலதிபருக்கோ, பெரிய பதவியில இருக்கவங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்களுக்கு கூட போடல. அவரு சினிமா நடிகரா இருந்தவரு. அப்ப எவ்வளோ வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரு அவருடைய கையில வைர மோதிரம் போட்டிருந்தாரு. அவர் ஏதோ ஒரு பெண்ணோட பிரச்சனை, ஏதோ ஒண்ணுனால இந்த வைர மோதிரத்த தான் அவர் உடைச்சு அத அப்படியே குடிச்சுட்டதா சொன்னாங்க.
குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டார் அவரு. பி.யு. சின்னப்பா. அவரு இறந்த பிறகு தான் சிவாஜி, எம்ஜிஆர்லாம் மேல பெரிய நடிகரா வந்தது. அப்படி வைரம் வந்து அவ்ளோ பெரிய டாப்ல இருந்தவங்களே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுச்சு பாருங்க. அந்த அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மையா நடந்ததே. அதுக்கடுத்து தியாகராஜ பாவதர் மிக உச்சத்துல இருந்த நடிகர். இன்னைக்கும் அவர பத்தி நெறைய படிக்கிறோம், பேசுறோம். அவரும் வைர கடுக்கன். அது வைரத்தோடு மாரி போட்டிருப்பாரு. அவரையே ஒரு கொலை கேஸ்ல மாட்டி அவர் வந்து சிறைக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுச்சு. சினிமாவுல இருந்தே அவர் வந்து விலகி, அதுக்கப்புறம் அவருக்கு மரணம் அடைஞ்சுட்டாரு. அப்பேற்பட்ட நிலைய உருவாக்குறது தான் இந்த வைரம். நான் இப்ப வந்து வைரத்த வந்து வாங்கி இந்த மாரி யூஸ் பண்றவங்களுக்கு, இந்த மாரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். சில பேருக்கு அந்த மாரி நடக்காம இருக்கலாம். ஆனா, எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத சொல்றேன். ஆனா, என்னோட பழகுனவங்க பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்லலாம் நான் வந்து அவங்க பெரிய பாதிப்புனா தானே ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த ஜாதகம் பார்க்கையில தான் நான் இந்த பெரிய பண இழப்பு ஒரு கோடி கணக்குல என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒருத்தர்லாம் வராங்க. ஆனா ஏமாத்த ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றவங்கள நெனச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப படிச்சவங்க. மிக பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடியவங்க. அவங்களே வந்து என்ன கோடிக்கணக்குல ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் நான் விசாரிச்சப்போ வீட்ல வைரம் இருக்கான்னு கேட்டேன். ஆமா இருக்கு அப்டின்னாங்க. அது எடுத்துருங்க அப்டின்ட்டு எடுத்து வித்துருங்க அப்டின்னாங்க. ஆனா அவங்க அது விக்கிறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா எவ்ளோ கஷ்டத்துல கூட நாங்க அத வச்சிருக்கோம் அப்டின்னாங்க. இல்ல அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அப்டிங்கிற விஷயத்தையே அவங்கள்ட்ட சொன்னோனே, அவங்க விக்கிறேங்கிற மாரி ஒரு இதுக்கு போறாங்க. இல்லன்னா அத உடமாட்டேங்கிறாங்க. இது மாரி நான் பழைய நெறைய பேரோட பழகுன விஷயத்துல இப்ப வைர வியாபாரியெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லையான்னு நீங்க கேட்கலாம். வைர வைர வியாபாரம் பண்றவங்களோட நான் பழகியிருக்கேன். அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஆனா அவங்களோட லைஃப்ல பல பெரிய, பெரிய, பெரிய பிரச்சனைகள அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு அது தெரியல. அதேபோல இப்ப நான் சொல்ல போற விஷயம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலா இருக்கும். இது வந்து வைரத்த நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரர்கள், அ பெரிய பதவியில இருப்பாங்க, அந்தஸ்துல உள்ளவங்க தான் வச்சிருப்பாங்க. அப்படின்னு அவங்களுக்கு தானே பாதிப்பு. சாதாரண மக்களுக்கு ஒண்ணும் இல்லையே! அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சிடக்கூடாது. இதுல பெரிய விஷயம் ஒண்ணு சொல்றேன். வைரம் தான் வச்சிருக்கணும்னு கிடையாது. வைரங்கிற பேர வச்சிருக்கவங்களுக்கு அந்த பாதிப்ப குடுத்துருது. பெண்களால் அவமானம். நான் ஏற்கனவே சொன்னேன். பண விஷயங்கள்ல கொடுக்கும். இந்த பெண்களால் அவமானத்த கொடுத்து ரொம்ப தலைகுனிவ ஏற்படுத்தும் அப்படின்னு. அதுக்கு உதாரணமா, இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ் பட உலகத்துல புகழ்பெற்ற பாடலாசிரியரா இருக்கிறவருக்கு பேரு வந்து வைரம்னு ஆரம்பிக்கும். நான் அவர் முழு பேர சொல்லல பாவம். அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால அவமானம் வந்தது. இத நீங்க நான் சொல்றதுக்கு கரெக்ட்டா வரும் பாருங்க. அந்த பேர்ல அவருக்கு வந்து வைரம்னு ஆரம்பிக்கும். பெரிய பாடலாசிரியரு. அவருக்கு ஒரு பெண்ணால பெரிய அவமானம் வந்தது. அவருடைய வாழ்க்கையே அது கிட்டத்தட்ட அவரு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அறிவு அறிவு ஆற்றல் உடையவரு. அந்த அளவுக்கு அவரு வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அவருக்கு மீடியாலலாம் ரொம்ப கெட்ட பேர ஒரு பெண் வந்து ஏற்படுத்துனுச்சு. ஒரு பாடகின்னு வச்சுக்கலாம். அந்த மாரி நான் சொல்றது வந்து அந்த பேர்ல இருந்தா கூட அவ்ளோ பெரிய பாதிப்ப குடுத்துருது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல இப்ப இந்த மாரி ஜாதகத்திலே பாதிப்பு இல்லாமயே வைரம் வச்சிருந்தாலே பிரச்சனை வருது. பேர்ல வைரம்னு வந்தாலே பிரச்சனை வருது. பெண்ணாலேயோ அல்லது கடனாலேயோ பிரச்சனை வருது. ஆ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாதகத்துல வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலே அவங்களுக்கு வந்து பணத்தாலேயோ அல்லது பெண்ணாலேயோ மிகப்பெரிய அவமானம் உண்டாகும். மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்தே கிட்டத்தட்ட 100,00,00,000 அளவுக்கு இருக்கு. அவருக்கு ஒரு 25,00,00,000 அவரு ஊர்லயே இல்லாம வேற ஊர்ல போய் தங்கியிருக்காரு. அவரு சொத்த விக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. இல்லன்னா கடன குடுத்துரலாம். அப்படிங்கிற மாரிலாம் என்ட்ட சொல்றாங்க.
அவரு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவர் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம். அந்த மாரி சுக்கிரன் உச்சம் பெற்றவங்களுக்கு அப்ப பண வசதி இல்லன்னா பெண்ணால பிரச்சனை. மனைவியால பிரச்சனை, டைவர்ஸ் ஆகுது. அ ஏதாவது அடுத்த பெண்ணால இல்லீகல் பிரச்சனை, இப்படியெல்லாம் குடுக்குது. சுக்கிரன்ங்கிறது ஏன் அப்டின்னா, அது சுக்கிரன் வந்து உச்சம் பெறுறது 12வது ராசியான அ வ அதாவது மீனத்துல வரும். காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடமா வரும். விரயத்த குடுக்கும். விரயத்துல இருக்கிறதுனால. அது நீசம் பெறுறது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருண, ரோக, சத்ருஸ்தானம். இந்த 2 வேலையும் சுக்கிர பகவான் வந்து இப்ப ஒருத்தருக்கு நீசம் பெற்றிருந்தாலும் அந்த மாரி நடக்குது. பெண்ணால அவமானம், கடனால அவமானம், ஆ மிகப்பெரிய கஷ்டம். ஆ அதேபோல உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த மாரி நடக்குது. அதுக்கு அடுத்த கேட்டகரியில ஆட்சி பெற்றிருந்தா, ஒண்ணு து துலாத்திலயோ இல்ல ரிஷபத்திலயோ இருக்கவங்களுக்கு அந்த மாரி சில விஷயங்கள் வந்து வருது. பிரச்சனைகள் வருது. இப்ப வைரத்தால நான் வந்து இவ்வளவு பாதிப்பு கொடுக்குதுங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு பேசியிருக்கேன். இன்னும் என்னால பேச முடியும். நெனச்சேன்னா இதுக்கு ஒரு நாள் அளவுக்கு நான் சொல்லலாம். இதுக்கு அவ்வளோ இருக்கு. இன்னும் எத்தன பேரு பாதிக்கப்பட போறாங்கிற விஷயமே எனக்கு தெரியும் முன்கூட்டியே. ஆனா அது நான் வெளிப்படையா வீடியோல பேசினா, இது பேசினதுக்கே வைரம் வைக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். என்ன இவரு வைரத்த பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இவரு வந்து வைரத்த பத்தி ஆனா நான் சொன்னது 100% எல்லாருக்குமே கரெக்ட்டா இருக்கும். நீங்களே அத பார்த்தீங்கன்னா தெரியும். வைரத்த பத்தி நான் இது வந்து எந்த புத்தகத்திலயும் கிடையாது. எங்கேயுமே கிடையாது. இது அனுபவ ரீதியா நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். என்னுடைய அனுபவ ரீதியா இத பத்தி யாருமே இதுவரையும் பேசுனதே கிடையாது. இவ்வளவு விலாவாரியா நான் சொல்லியிருக்கேன். பழைய நடிகர் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லாட்டி கூட ஏன்னா அந்த அவங்க காலத்துல வாழ்ந்தவங்கலாம் இப்ப யாரும் இல்ல. அந்த வயசு இல்லாட்டி கூட நான் அப்ப உள்ள விஷயங்களெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். இவங்களுடைய மரணம், இவங்களுடைய வீழ்ச்சி எல்லாம் எப்படி வந்தது? எதுனால வந்தது? அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அ அதேபோல சில பேருக்கெல்லாம் நெறைய பேசலாம். இந்த பாதிப்புகள பத்தி அதிகம் சொன்னோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்ப ஒரு ஒருத்தருடைய பேர்லயே அவருடைய சுக்கிரன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேர்ல ஒருத்தருக்கு ஒரு ஆணா இருக்கும் பட்சத்துல அவருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா, அந்த பொண்ணு நிச்சயமா டைவர்ஸ் ஆகும். அது பிரிஞ்சு தான் வரும். அந்த மாரியெல்லாம் அந்த சுக்கிரனோட தன்மை வந்து ஒரு பேர்லயே இருக்கும். நான் சொன்னது வந்து பாடலாசிரியர் பேர்ல வந்து வெளிப்படையா தெரிஞ்சது. இது தெரியாத அளவுக்கு சில பேர்கள் இருக்கு. அந்த பேர்லாம் கேட்டவுனே சொல்லிடலாம். டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டா, ஆமா அப்படிம்பாங்க. அ அந்த மாரி தான் பிரச்சனையே வரும். அவ்வளவு துல்லியமா, அவ்வளவு கரெக்ட்டா கிரகங்கள் வந்து ஒவ்வொரு செயலையும் நடத்திட்டு இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து இந்த பதிவுல வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அ பதிவு ரொம்ப பெருசா போயிரும். ஆனா வைரம் வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆண்கள் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு இருந்தா அது வேறு விதமான பாதிப்பு. அது வந்து பெண்கள் போட்டிருக்காங்க, பெண்கள் வச்சிருக்காங்க அப்புட்ன்னா, அது ஒரு தனி விஷயம் இருக்கு அதுல. அத பத்தி இன்னொரு வீடியோல பேசலாம். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.